பிரியமானவர்களுக்கு சமாதானம். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் அநேக மரங்களை குறித்து, அந்த மரங்கள் அநேக காரியங்களுக்கு அடையாளமாகவும் பிரயோஜனமாகவும் பயன்படுத்தப்பட்ட என்பதை குறித்து நாம் வாசிக்கலாம். உதாரணத்திற்கு, தேவன் நோவாவை அழைத்து கோப்பேறு மரத்தினாலே ஒரு பேழையை உண்டு பண்ணுவாயாக என்று சொல்லுவார். கோப்பேறு மரத்தினால் செய்யப்பட்டதான அந்த பேழையானது புதிய ஏற்பாட்டு சபைக்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். கேதுரு மரங்களை குறித்து சொல்லப்படும் தேவனுடைய ஆலயத்தில் பயன்படுத்தப்பட்ட கேதுரு மரங்கள், ஒலிவ மரம் என்பது மனுக்குலத்திற்கு ஆசீர்வாதத்திற்கான அடையாளமாக சொல்லப்படுகிறதான ஒலிவ மரங்கள். அதே மாதிரி நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொல்கத்தாய் மலையில் சுமந்து சென்றதான சிலுவை, இந்த சிலுவையும் கூட மரத்தினால் உண்டு பண்ணப்பட்ட சிலுவை தான். ஆனாலும் இந்த மரத்தினுடைய பெயர் பரிசுத்த வேதாகமத்தில் எங்குமே சொல்லப்படவில்லை. அதே போல இங்கு ஒரு மரத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த மரம் எதற்கு அடையாளம், இந்த மரம் எதற்கு பயன்படுத்தப்பட்டது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த மரம் சித்தி மரம் என்கிறதான தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மரம். திருப்பிக் கொள்ளுங்கள், யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் வசனம் 10 துவங்கி 16 வரையில் வாசிக்கிற போது, கர்த்தர் மோசேயை நோக்கி, முதலாம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மோசேயை நோக்கி, 10வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, சித்தி மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள். தேவன் தெளிவாக சொல்லுகிறார் மரத்தினுடைய பெயரையும், அந்த மரத்தினால் என்ன பண்ண வேண்டும். சித்தி மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த மரம் எப்படியாக செய்யப்பட வேண்டும் என்பதெல்லாம் சொல்லி கொண்டு வந்துவிட்டு, அந்த மரத்தின் மூலமாக செய்யப்படுகிறதான பெட்டி எதற்கு பயன்பட வேண்டும் என்றால், 16வது வசனம், நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை அந்த பெட்டியிலே வைப்பாயாக, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தேவன் தெளிவாக நமது மோசேயிடத்தில் சொல்லுகிறார், சித்தி மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள், அந்த பெட்டிக்குள்ளாக நான் கொடுக்கிற சாட்சி பிரமாணத்தை நீ வைக்க வேண்டும் என்று. பிரியமானவர்களே, இந்த சித்தி மரம் எதற்கு அடையாளம், இந்த சித்தி மரத்துக்குள் வைக்கப்படுகிறதான சாட்சி பிரமாணம் எப்படியாக பயன்படுத்தப்பட்டது என்றும், இந்த 2 காரியங்களும் எதற்கு அடையாளமாக சொல்லப்படுகின்றன என்று பார்க்க போகிறோம். முதலாவதாக, சித்தி மரம் என்பது வேறு ஒன்றுமல்ல, நானும் நீங்களும். நீங்களும் நானும் தான் தேவனுடைய பார்வையிலே தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு முன்பாக சித்தி மரமாக காணப்பட்டோம். இந்த சித்தி மரம் எப்படியாக தேவனுடைய பிரமாணங்களை வைப்பதற்கு பயன்படுத்தப்பட்டதோ, அதே விதமாக நாமும் கூட ஒரு விசேஷமான தன்மைக்காக, விசேஷமான பிரயோஜனத்திற்காக, ஒரு சிறப்பான நோக்கத்திற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டோம். இதை நாம் இன்றைக்கு பார்ப்போமாக. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே முதலாவதாக, இந்த சித்தி மரத்தை தேவன் கண்டெடுத்த இடம் என்ன, எங்கு கண்டு கொண்டார் என்று சொன்னால், ஏசாயாவின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், வனாந்திரத்திலே கேதுரு மரங்களையும் சித்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு, அவாந்தர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன் என்று சொல்லி இந்த வசனம் முடிகிறபடினாலே, சகல மரங்களும் தேவனாலே உண்டு பண்ணப்பட்டவைகள். இந்த மரங்கள்லாம் எங்கு உண்டு பண்ணப்பட்டவைகள், எங்கு உருவாக்கப்பட்டவைகள் என்றால் வனாந்தரத்திலே. சித்தி மரம் எங்கு கண்டு கொள்ளப்பட்டது? வனாந்தரத்திலே கண்டு கொள்ளப்பட்ட ஒரு மரம். அநேக மரங்களுக்கு மத்தியிலே கண்டு கொள்ளப்பட்ட ஒரு மரம். அநேக மரங்களுக்கு மத்தியிலே சித்தி மரம் கண்டு கொள்ளப்பட்டது என்கிறபடினாலே, மற்ற மரங்களை விட சித்தி மரம் ஏதோ விசேஷித்த தன்மை கொண்ட ஒரு மரம் என்று நினைக்க வேண்டாம். எதிர்மறையாக, மற்ற மரங்களைப் போல இதனிடத்தில் எந்த விதமான விசேஷ தன்மையும் இல்லாதிருந்த ஒரு மரம். அது மாத்திரமல்ல, மற்ற மரங்கள் மனுக்குலத்திற்கு தேவனுக்கு எப்படி சுலபமாக இலகுவாக பயன்பட்டது, அதற்கு எதிர்மறையாக ஒரு தச்சனானவன் ஒரு சித்தி மரத்தை கண்டெடுத்து, அந்த சித்தி மரத்தில் தான் விரும்புகிற உருவத்தை செய்வதற்கு, விரும்புகிற பொருளை செய்வதற்கு அவன் வேலை செய்ய துவங்குகிற போது, அதற்கு கொஞ்சமும் ஒத்துழைக்காத கரடு முரடான முரட்டுத்தனமான சுபாவமுள்ள ஒரு மரம் தான் சித்தி மரம். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. திரும்பமா சொல்றேன் பாருங்க, ஒரு தச்சன்
ஒரு மரத்தை கண்டெடுக்கிற பொழுது அவன் எதை உருவாக்குவதற்காக அந்த மரத்தை தெரிந்து கொள்கிறானோ அதற்கு சுலபமாக, அதற்கு இலவாக இருக்கும்படி தான் மரத்தை தெரிந்து கொள்வான். ஆனால் இந்த சித்தி மரம் அப்படியல்ல, கரடு முரடான சுபாவத்தை உள்ள ஒரு மரம். ஆகவே ஒரு தச்சன் அந்த மரத்தை தான் உருவாக்க விரும்புவதற்கு கொஞ்சமும் இலகுவாக விட்டு கொடாத ஒரு மரம் தான் சித்தி மரம். அது மாத்திரமல்ல, சித்தி மரம் முட்கள் சூழ்ந்த மரம், முட்களால் நிறைந்த மரம். இந்த முட்கள் என்பது மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடியது, மற்றவர்களுக்கு வேதனை கொடுக்கக்கூடியது, மற்றவர்களுக்கு வலியை தரக்கூடியது. அதையும் கடந்து இந்த சித்தி மரம் முட்கள் நிறைந்த மரம் என்கிறபடினால் இது சாபத்தை தாங்கி நின்ற ஒரு மரம். சாபத்தை தாங்கின்ற மரம் என்பதற்கு ஆதாரமாக ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது முதல் மனிதனுடைய மீறுதல், இந்த முதல் மனிதனுடைய மீறுதல்னாலே தேவன் பூமியை சபிக்கிறார். இந்த சாபத்தின் நிமித்தம் பூமியில் விளைவிக்கப்பட்டதுதான் முள் என்கிறதான ஒன்று. சிருஷ்டிப்பின் நாட்களில் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் சிருஷ்டிப்பின் காரியங்களில் தேவனால முள் என்கிறதான ஒன்று பூமியில உருவாக்கப்படவே இல்லை. தேவன் தாம் சிருஷ்ட சகலவற்றையும் நல்லது 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 என்றே கண்டார். ஆனால் பூமிக்கு முள் நல்லதல்ல, மனுக்குலத்திற்கு முள் நல்லதல்ல. ஆகவே தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்ட ஒன்று முள் அல்ல. ஆனால் மனிதனுடைய மீறுதல் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டது. இந்த சாபத்தினால் தான் பூமிக்கு முள் வந்தது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின் பிற்பகுதி, பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். எது? பூமி. ஆகவே பூமி முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் என்றால் சித்தி மரம் முட்களை தாங்கி நிற்கிற ஒரு மரம் என்கிறபடினாலே சித்தி மரம் சாபத்தை சுமந்த மரம். ஆகவே தான் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் போர்ச்சேவகர்கள் முள்ளுகளினாலே ஒரு கிரீடத்தை செய்து இயேசு கிறிஸ்துவின் சிரசின் மேல் வைத்து கோலால் அடிப்பார்களாம். இதனுடைய அடையாளம் சபிக்கப்பட்ட பூமி சாபம் நீங்குவதற்காக நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமது சிரசின் மேல் முள்ளுகளால் ஆன ஒரு கிரீடத்தை சுமந்து பூமியை சாபத்திலிருந்து விலக்கி விடுவித்தார். கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. இப்படியாக இந்த சித்தி மரமானது கரடு முரடும் முள்ளுகள் என்கிறதான சாபத்தை தாங்கி கொண்டிருந்த இந்த மரத்தை தேவன் பெயர் சொல்லி அழைத்து அது தெரிந்து கொண்டதற்கான ஒரு சிறப்பான நோக்கம், சிறப்பான காரணம், சாட்சி பிரமாணத்தை அந்த பெட்டிக்குள்ளாக வைக்க வேண்டும். அந்த பெட்டியானது அவரது சாட்சி பிரமாணத்தை தாங்கக்கூடிய மகா மேன்மையான பிரயோஜனத்திற்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. பிரியமானவர்களே, நாமும் கூட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட போது அந்த சித்தி மரத்தை போலவே வனாந்தரத்தில், அதாவது தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இல்லைன்னு சொன்னா அந்த மனிதனுடைய வாழ்க்கை வனாந்தரம் தான். ஆகவே தேவன் அற்றவர்களாக நாம் இருந்தபோதுதான் தேவன் நம்மை இந்த பாவ உலகத்தில் அநேக ஜனங்களுக்கு மத்தியில், அநேக ஜனங்கள் சொல்லுகிற போது மற்ற ஜனங்கள்லாம் நம்மை விட விசேஷித்தவர்களாக உலக பிரகாரமான திறமைகள், உலக பிரகாரமான தாழ்ந்துகள் நிறைந்தவர்களாக இருந்திருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் மத்தியில தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டாராம். எப்படி தெரிந்து கொண்டாராம்? உலகத்தின் ஞானிகளை பைத்தியங்களாக்கும்படிக்கு பைத்தியமாய் இருந்த நம்மை தெரிந்து கொண்டார். உலகத்தின் பலவான்களை பலவீனர்களாகும்படிக்கு பலவீனர்களாக இருந்த நம்மை தெரிந்து கொண்டார். ஒன்றுக்கும் பயனற்றவர்களாய் இருந்த நம்மை ஏதோ ஒன்றுக்கு பயன்படும்படியாக தெரிந்து கொண்டாராம். ஆகவே பாருங்க, உலகத்தில் நம்மை தெரிந்து கொள்கிற போது நாம மற்றவர்களைப் போல விசேஷம் உள்ளவர்களாகவோ மற்றவர்களைப் போல பிரயோஜனம் உள்ள சுபாவம் உள்ளவர்களாக இல்லை, ஒன்றுக்கும் பயனற்றவர்களாகத்தான் நாம் இருந்தோம். அதையும் தொடர்ந்து இயல்பாக நமக்குள்ளாக எதிர்த்து நிற்கிற சுபாவம், கீழ்ப்படியாத குணம், மாமிச பிடிவாதம் உள்ளவர்களாகத்தான் முட்கள் என்கிற சாபத்தை சுமந்து வாழ்ந்தவர்களாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டு வந்தோம். அப்படிப்பட்ட நிலையில தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அதாவது சித்தி மரத்தை போன்ற சுபாவமுள்ள, சித்தி மரத்தை போன்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த நிலையில் தான் தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டாராம்.
உபாகமம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தெரிந்து கொண்ட போது இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருந்தாருன்னு சொல்றாரு பாருங்க. உபாகமம் 7:7 சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். ஏதோ இஸ்ரவேல் ஜனங்கள் திரளான ஜனங்களாக திறமை உள்ளவர்களாக இருந்தார்கள் சொல்லி அவர்களை தெரிந்து கொள்ள கொஞ்சம் ஜனங்களாகத்தான் இருந்தாராம். ஆனாலும் கொஞ்ச ஜனங்களாக இருந்தவர்களைத்தான் தேவன் தெரிந்து கொண்டாராம். புதிய ஏற்பாட்டை எடுத்துக்கொள்வீர்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். எப்படி தெரிந்து கொண்டாராம்? நாம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தபோது அவர் நம்மை தெரிந்து கொண்டார் சொன்னால், எபேசியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லிட்டு பாருங்க. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். தேவன் அற்றவர்களாக இருந்தோம் நாம். அப்படிப்பட்ட நிலைமையில்தான் கீழ்ப்படியாதவர்களாக, நம்பிக்கை அற்றவர்களாக, இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தவர்கள் நம்மைத்தான் தேவன் தெரிந்து கொண்டாராம். பிரியமானவர்களே, இன்னும் ஒரு வசனத்தின் மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அதுபோல பவுல் என்கிறதான் அப்போஸ்தலன் சவுலா இருக்கும்போது தேவன் சவுலை தெரிந்து கொண்டார். எதற்காக? ஒரு விசேஷத்த நோக்கத்திற்காக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். பவுல் என்கிற சவுலை தேவன் தெரிந்து கொண்ட போது அந்த சவுல் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டாராம்? புறஜாதிகளுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவனுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, தேவன் என்னையும் உங்களையும் தெரிந்து கொண்டதற்கு ஒரு விசேஷமான சிறப்பான நோக்கம் உண்டு. எப்படியாக வனாந்திரத்திலே காட்டிலே இருந்த சீத்தி மரத்தை தேவன் தெரிந்து கொண்டதற்கு ஒரு விசேஷ நோக்கம் உண்டோ, அந்த மரத்தை கொண்டு வந்து அந்த மரத்தில் ஒரு பெட்டியை செய்து அவரது பிரமாணத்தை அதற்குள்ளாக வைத்து அந்த பிரமாணத்தை சுமந்து சென்ற போது அந்த பெட்டிக்கு விசேஷத்த மகத்துவம் வந்தது. அந்த பெட்டி எங்கெல்லாம் கடந்து சென்றது அங்கெல்லாம் தேவனுடைய மகிமையானது வெளிப்பட்டது. அந்த பெட்டி எங்கெல்லாம் கடந்து சென்றது அந்த ஜனங்களுக்கு வெற்றியை தந்தது, ஜெயத்தை தந்தது. அதுபோல தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டதற்கு ஒரு சிறப்பான நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை குறித்து எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலும், புதிய ஏற்பாட்டில் எபிரேயருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடே பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த நாட்களுக்கு பின்பு, எந்த நாட்களுக்கு பின்பு என்று சொன்னால், வனாந்தரத்திலே இருந்த சித்தி மரத்தை ஒரு தச்சன் கண்டெடுத்து அதை கொண்டு வந்து அதை உருமாற்றி ஒரு பெட்டியை செய்த பிறகு அந்த பெட்டிக்குள் வைக்கிறார். பார்த்த பிரமாணம் வைக்கப்பட்ட பிறகுதான் அந்த பெட்டியினுடைய உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கம் நிறைவேறுகிறது. இப்போ வனாந்தரத்தில் இருந்த வரைக்கும் அது சித்தி மரம், ஒன்றுக்கும் பயன்படாத கரடு முரடான முரட்டுத்தன்மையுள்ள சாபங்களை சுமந்து கொண்டு நின்ற மரம், இப்போ அது கொண்டு வந்து ஒரு தச்சனால் உருவாக்கப்பட்ட பிறகு தேவனுடைய பிரமாணத்தை தாங்கி நிற்கிற உடன்படிக்கை பெட்டி, சாட்சி பிரமாணம், இப்படி அநேக விசேஷ தன்மைகளை கொண்ட மரமா இருக்கு பாருங்க. அதே மாதிரி தான் உங்களையும் என்னையும் தேவனற்றவர்களாக அவர் கண்ட பொழுது, இஸ்ரவேலின் காணி ஆட்சிக்கு புறமானவர்களாக கண்ட பொழுது, இந்த உலகத்தில் நம்பிக்கை இல்லாதவர்களாக கண்ட பொழுது, கீழ்ப்படியாதவர்களாக கண்ட பொழுது, எதிர்த்து நிற்கிறவர்களாக கண்ட பொழுது, அவர் நம்மை கண்டெடுத்து அவரது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்கிற தச்சனிடத்தில் நம்மை அவர் ஒப்பு கொடுக்கிறார். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற தச்சன் அவர் நம்மை உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கிறார்.
நம்முடைய சென்ம சுபாவம் என்கிறதான அடி மரத்திலிருந்து நம்மை அவரது வார்த்தை என்கிறதான இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தின் மூலமாக அறுத்தெடுத்து அப்புறப்படுத்தி நம்மை கொண்டு வருகிறார். கொண்டு வந்து தொடர்ந்து அவரது வார்த்தையின் மூலமாக நம்மை பண்படுத்துகிறார், நம்மை உருமாற்றுகிறார், அவரது பிரமாணத்தை சுமக்கும்படியான பெட்டியாக உருவாக்குகிறார். இப்பொழுது நமக்குள்ளாக ஒரு பிரமாணம் வைக்கப்படுகிறது. பிரமாணம் வைக்கப்பட்ட பிறகு நம்ம இப்ப என்னவாகிறோமா? அவரது சனங்களாகிறோம். அவர் நமக்கு தேவனாக மாறுகிறார். அதற்குன்பாக நம்ம எப்படி இருந்தோம்? தேவன் அற்றவர்களாக இருந்தோம். இந்த உலகத்துல நம்பிக்கை இல்லாதவர்கள். அது எந்த நம்பிக்கை? எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கை இல்லை, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து நமக்கு ஒரு உத்தரவாதம் இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த நம்மை அவர் தவறு பிள்ளைகளாக சனங்களாக தெரிந்து கொண்டார். தனங்களாக தெரிந்து கொண்டு அவர் சனமாக மாற்றினாராம். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இப்போ நாம உடன்படிக்கை பெட்டியாக மாறி இருக்கிறோம். இதற்குன்பாக நீங்களும் நானும் எப்படி இருந்தோம்? சீத்தி மரமாக இருந்தோம். இப்போ நீங்களும் நானும் தேவனுடைய பிரமாணத்தை சுமக்கிற உடன்படிக்கை பெட்டியாக மாறி இருக்கிறோம். அவர் நமக்கு தேவனாக இருக்கிறார், நாம் அவரது சனங்களாக இருக்கிறோம். இதனுடைய முடிவு எங்க? வனாந்தரத்தில் இருந்ததான, காட்டில் இருந்ததான சீத்தி மரம் இப்போ எங்க இருக்கு சொன்னால், சீத்தி மரத்தால் செய்யப்பட்டதான உடன்படிக்கை பெட்டி இப்போ எங்க இருக்கு சொன்னார், நம்ம யோவான் தரிசனத்தில் சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல, அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது, அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்போ யோவானுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்துல சித்தி மரம், காட்டில் இருந்த வனாந்தரத்தின் சித்தி மரம், அதனால் செய்யப்பட்டதான பெட்டி எங்க இருக்கு என்று காட்டப்படுகிறது. அது பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்ட போது அந்த ஆலயத்திற்குள் அவரது உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டதாம். பிரியமானவர்களே, இப்போ வனாந்தரத்தில் இருந்ததான அந்த சித்தி மரம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு உருமாற்றப்பட்டு அவரது பிரமாணத்தை வைக்கப்பட்டது நோக்கம் அது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயத்தில் காணப்பட வேண்டும் என்பதற்காக நீங்களும் நானும் கூட வனாந்தரத்தில் தான் இருந்தோம். தேவன் அற்றவர்களாகத்தான் இருந்தோம். தேவன் நம்மை பெயர் சொல்லி அழைத்தார். எப்படியாக சித்தி மரம் என்று சொல்லி பெயர் சொன்னார், அதுபோல் உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்தார். இந்த உலகத்தை விட்டு பிரித்தெடுத்தார். நம்மை அவரது வசனத்தினாலே உருவாக்கி கொண்டு வருகிறார். அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையிலே உடன்படிக்கை பெட்டியாக, அவரது பிரமாணத்தை இருதயத்தில் சுமந்து செல்கிற உடன்படிக்கை பெட்டியாக நாம் உருவாக்கப்பட வேண்டும். முடிவில் நாம் எங்கு காணப்பட வேண்டும்? பரலோகத்தில் காணப்பட வேண்டும். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதற்காக நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துங்கிற தச்சனுடைய கரத்துல நாம முழுமையாக விட்டு கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துங்கிற தச்சனுடைய கரத்திற்குள் நம்முடைய சகலவற்றை நம்ம விட்டு கொடுப்போம் சொன்னால் அவர் நம்மை உருமாற்றுவார். நமக்குள்ள இருக்கிறதான கீழ்ப்படியாமை, முரட்டாட்டம் எல்லாவற்றையும் அவர் வசனத்தை கொண்டு மாற்றுவார். நமது முட்கள் என்கிறதான சுபாவங்கள், முட்கள் என்கிறதான சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் மாற்றுவார். முடிவில் நம்மை உருமாற்றுவார். உடன்படிக்கை பெட்டியாக உருமாற்றி அவரது பிரமாணத்தை இருதயத்துக்குள் எழுதியிருக்கிறார். அதை காத்து கொண்டு முடிவினிலே தேவனுடைய பரலோக ராஜ்யத்தில் நாம் காணும்படியாக நமக்கு அவர் உதவி செய்வார். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே பிரியமானவர்களே, சித்தி மரம் என்பது உங்களையும் என்னையும் அடையாளமாக காட்டுகிறதான ஒரு மரம். இந்த மரம் வனாந்தரத்தில் இருந்த ஒரு மரம். நீங்களும் நானும் கூட தேவன் அற்றவர்களான வனாந்தர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். சித்தி மரம் என்பது தேவனால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டு தேவனுக்கு பிரயோஜனமான ஒரு பெட்டியாக செய்யப்பட்டது. அதற்குள்ளாக பிரமாணம் வைக்கப்பட்டது. அது இன்றைக்கு பரலோக ராஜ்யத்தில் இருப்பதாக யோவானுக்கு சாட்சி, யோவானுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுக்கப்பட்டது. நாமும் கூட தேவனுடைய வசனத்தை சுமக்கிறவர்களாக தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். நமக்கு ஒரு முடிவு உண்டு. அது பரலோகத்தில் நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களையும் என்னையும் அப்படியே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.